எல்லோருக்கும் வணக்கம். ரமதான் மந்த் அந்த இஃப்தாருக்கு சாப்பாடு எல்லாமே இந்த மாரி சூப்பர் மார்க்கெட்லயே வச்சிருக்காங்க. நமக்கு அந்த இஃப்தார் டைம் நமக்கு வேணும், வாங்கணும் அப்பிட்னா நம்ம இங்க போய் வந்து வாங்கிக்கலாம். இங்க என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் புலவ் அதெல்லாமே அழகாட்டு இந்த மாரி பேக் பண்ணியே வச்சிருக்காங்க. அப்புறம் லசானியா அது ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து மிக்ஸ்டு பக்கோடா. நெறைய வெரைட்டீஸ் பக்கோடா வந்து இந்த மாரி போட்டு வச்சிருக்காங்க. நமக்கு என்ன வெரைட்டி பக்கோடா வேணுமோ, அத நம்ம அ சொன்னா, அத அவங்க வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு தருவாங்க. இதில வந்து ஸ்ப்ரிங் ரோல் அது வெஜ்ஜும் இருக்கு, சிக்கனும் இருக்கு. அதே மாதிரி சமோசா. அது வந்து பிஸா சமோசானும் பிஸா அந்த ஃப்ளேவர்ல ஸ்டஃப் பண்ணி கூட சமோசா இருக்கு. வெஜ் சமோசா, சீஸ் சமோசா, சிக்கன் சமோசா, பொட்டேட்டோ சமோசா இந்த மாரிலாம் இருக்கு. இது வந்து கபாப்னு வச்சிருக்காங்க. சிக்கன் அப்புறம் சீஸ் இதெல்லாம் உள்ளாடி ஸ்டஃப் பண்ணி. இப்படி வந்து பாக்ஸாவுமே அந்த சமோசா எல்லாமே இந்த மாரி வச்சிருக்காங்க. நம்ம போயிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் அப்படியே எடுத்துட்டு கூட நம்ம கவுண்டர்ல அ அதுக்குள்ள மணிய நம்ம குடுத்துட்டு வந்துடலாம். இது வந்து பலாலீத்துன்ட்டு நான் ஆல்ரெடி இதுக்கு ரெசிபியெல்லாம் நான் முந்தி போட்டிருக்கிறேன்னா, சேமியா இருக்குல்ல வெர்மிசெலி அத வந்து சாஃப்ரான் ஃப்ளேவர்ல சீனியெல்லாம் போட்டு சமைச்சிட்டு அதில எக்கெல்லாம் வச்சிருக்கும் பலாலித்துன்ட்டு. இந்த இது வந்து ஃபுல்லாவே அரபிக் கடை தான். இங்க மோஸ்ட்லி வந்து இந்த அரபிக் அ அவங்க சாப்பிட்ற மாரி தான் ஐட்டம்ஸ் இதில நெறைய இதில இருக்குது. இது வந்து பனானா கேக்கு. இந்த மாரி ஒரு பாக்ஸ்ல பீஸஸா போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் பிஸா இருக்குல்ல, அதுவுமே குட்டி குட்டி மினி பிஸா அப்படின்னு அதுவும் ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கிறாங்க. இது வந்து புதுசாட்டு நான் ஒண்ணு அது டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சுது. அது நான் ஒண்ணு வாங்கினேன். எனக்கு அது என்னதுன்னு டேஸ்ட்டு எனக்கு எப்பவுமே இந்த மாரி கொஞ்சம் வெஜிடேரியன்ல உள்ளது அப்படின்னா, நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன் நான். எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அது. அ அப்புறம் குனாஃபா இருக்குல்ல, அதுவுமே குட்டி குட்டியாட்டு அழகா வச்சிருந்தாங்க. இந்த மாரி சின்ன சின்ன பீஸஸா இருந்துச்சுன்னா, வீட்ல வாங்கிட்டு போயாச்சுன்னா, அப்படி ஈஸியா சாப்பிடலாம்ல. இது பக்லாவா. பக்லாவாவே நெறைய வெரைட்டீஸ் வச்சிருந்தாங்க. கேஷ்யூ நட் மட்டும் வச்சு பக்லாவா. அ அப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டு பக்லாவா. இது வந்து பஸ்பூஷா அப்படின்ட்டு இதுவுமே ஒரு அரபிக் அ ஸ்வீட் தான். அதுவுமே இதில அதுலயுமே 2 வெரைட்டி வச்சிருந்தாங்க. ஒண்ணு வந்து ஹஸ்னட் இருக்குல்ல, ஹசல்நட் அது போட்டு, ஒண்ணு வந்து பிளெயினாவே. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாட்டு ஒண்ணு இருந்துச்சுது. அது ஆக்சுவலி ஒரு பாக்ஸா தான் இருந்துச்சுது. நான் செப்பரேட்டா லூஸ்ல இருந்துச்சுன்னா, அதுலேருந்து வாங்கலாம் அப்படின்ட்டு நான் கேட்டேன் அவங்கட்ட. அப்படி லூஸ்ல இல்ல. ஏன்னா பாக்ஸாவே வாங்கிட்டு வந்து டேஸ்ட் பிடிக்காட்டினா நமக்கு வேஸ்ட்ல. அதனால நான் வந்து பஸ்பூஷா இருக்குல்ல, அது ஆக்சுவலி பஸ்பூஷான்னு சொல்றது ரவை இருக்குல்ல, அதில செய்றது. செமோலினா இருக்குல்ல, அதில செய்றது. சுகர் சிரப்லாம் போட்டு. இது வந்து தோசை மாதிரி டைப்லயே இந்த மாரி கிரிஸ்பியாட்டு இங்க இருக்கும். இது வந்து நியூட்ரலா வச்சு சாப்பிடலாம். ஆக்சுவலி இது ரோலாவே இருக்கும். இதில போட்டிருக்கும்போது இது பொடிஞ்சிட்டுது. அ இது வந்து நியூட்லா, அப்புறம் சீஸ் அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேற கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போயிருந்தேன்னா, இத பார்த்தோனே அழகா இருந்துச்சுல, ஓகே நீங்கலாம் இங்க பார்ப்பீங்க. ஈவன் பாரின்ல இருக்கிறவங்க வந்து இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்ல இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து கூட வாங்குவீங்கல்ல. அதனால சரி ஓகே இஃப்தாருக்கு என்னலாம் இங்க நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோவாவே எடுத்துட்டேன். நான் வந்து என்னலாம் வாங்கிட்டு போனேன், வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் ஆக்சுவலா என்ன வாங்கினேன், நான் சொன்னேன்ல அந்த பலாலித்துல இது ஆக்சுவலி பஸ்பூஷா இருக்குல்ல, அது வந்து 2 வெரைட்டி வாங்கினேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க. இது கிரீன் கலர்ல கூட அவங்க செய்வாங்களாம். அ ஃப்ரெண்டுக்கு அவங்க வந்து அதில பிஸ்தா இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு கிரீன் கலர்ல பண்ணுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் இதுவரையும் செய்தது கிடையாது. நான் செய்து பார்க்கணும்னு வச்சுருக்கிறேன். டேஸ்ட் வந்து கொஞ்சம் நமக்கு அந்த ரவையில பண்றனால, செமோலினா இருக்குல்ல, அதில பண்றனால இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து எனக்கு நம்ம கேசரி இருக்குல்ல, அந்த மாரி தான் டேஸ்ட் இருந்துச்சுது. இது ஆக்சுவலி இன்னொரு நாள் வந்து பக்கோடா வாங்கிட்டு வந்திருந்தது. மிக்ஸ்டு பக்கோடா. ஆ அதுக்கப்புறம் சிக்கன் சமோசா. ஓகே அதையும் இதில ஒரு வீடியோவாட்டு போட்டுறலாம் அப்படின்ட்டு.
ஆக்சுவலி நம்ம இஃப்தார் இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஆனாலுமே அங்கே போகும்போது இதை பார்க்கும்போது ஆசையாட்டு வந்துடுது. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, இது வந்து நீட்டமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகாய் சில்லி பஜ்ஜி, அப்புறம் கேப்சிகம் பஜ்ஜி, எக் பிளான்ட் பஜ்ஜி. ஆக்சுவலி நான் இது வாழைக்கான்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. நம்ம ஊர் வாழைக்காய் இங்கே எங்கே பண்ண போகிறாங்க? இது ஃபுல்லாகவே இவங்க ஸ்டைலில் தான் இங்கே இருந்துச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ பஜ்ஜி, இதுதான் எக் பிளான்ட். பெருசாக அந்த எக் பிளான்ட் இருக்குல்ல, கத்திரிக்காய் பெரிய சைஸாக இருக்கும்ல, அதை வெட்டி பஜ்ஜி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அந்த ஆனியன் பஜ்ஜி ஒவ்வொரு ரிங்ஸாக எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ.